தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசியல்ல பரபரப்பான இந்த தருணத்துல ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவர் எல்லா கட்சிக்காரங்களும் பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. வைகோ அவர்கள் விசிகாவை தாண்டி டிவிகேக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. பிரேமலதாவை கேட்டப்ப 4ஆம் தேதி எங்களோட கூட்டணியில ஆட்சி அதிகார பங்கை பற்றி பேசுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தயாராக இருக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சியினர். ஆனால் விசிக தலைவர் மட்டும் அவரும் ஒரு முக்கியமான அறிக்கையை விட்டிருக்கிறார். தன்னுடைய கோபத்தை வெளிப்பட்டிருக்கிறார். யாரை நோக்கி அப்படின்னா எதிர்கட்சிகளை நோக்கியோ அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களை நோக்கியோலாம் இல்லை, தங்கள் சொந்த கட்சியினரை நோக்கி அவரோட கோபக்கணையை வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணிக்கு தர்மமாக நடந்து கொள்ளவில்லை, அதர்மமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். கூட்டணி தர்மத்தை மீறி நிறைய இடங்களில் விசிக தொண்டர்கள் கூட்டணியினருக்கு வேலை செய்யவில்லை. இது எப்படி சரி என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு முன்பதாக விசிகவினருக்கு நிறைய அவமானங்கள் நிகழ்ந்ததாக அந்த கட்சியில் இருப்பவர்களே பேசி கொண்டிருந்தார்கள். நிறைய செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பேசாத திருமாவளவனர்கள் ஏன் இப்பொழுது பேசியிருக்கிறார்? இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு என்ன? அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? விசிக கட்சி தொண்டர்கள் திருமாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா என்கிற கேள்வியெல்லாம் தாண்டி திருமாவளவனே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்னு சாதாரண மக்கள் கேட்கிற அளவுக்கு ஏன் வந்திருக்கிறது? அல்லது இது வெறும் யூகங்களால் செய்திகளால் உருவாக்கப்பட்ட மாயையா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை தான் இன்றைக்கு உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. கூட்டணி அதர்மம், கட்சியினர் மீது திருமா கோபம் சரியா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் விசிகாவை சேர்ந்த சீனிவாஸ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் ஆதித்யன் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிற நிலையில எல்லா கட்சியினரும் பரபரப்பாக அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பேசி கொண்டிருக்கிற போது திருமாவர்கள் இந்த தேர்தலில் நடந்த தங்களோட கட்சியினர் செயல்பாட்டை குறித்து பேசியிருக்கிறார். ஏன் இப்பொழுது அதை பேசியிருக்கிறார்? என்ன காரணம்? இந்த தேர்தல் முடிந்த பிறகு கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளிவந்துட்டு கொண்டே இருந்துச்சு. அந்த கருத்து கணிப்புகள் கேக்குதா? கேக்குது சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். கேக்குது, தொடர்ந்து பேசுங்க சார். இந்த தேர்தல் முடிந்த பிறகு கருத்து கணிப்புகள் வர வர முதல்ல வந்த கணிப்புகள் இல்லாம பெரும்பாலும் திமுக வெற்றி பெறும், பெரும்பான்மை வெற்றி பெறும், அதிக இடங்கள் பிடிக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு சில கணிப்புகள் அதிமுக கூட்டணிக்கும் கடைசியா விஜய் கட்சிக்கும் மெஜாரிட்டியை கொடுத்து எல்லா கட்சிகளுமே 3 அணியுமே கிட்டத்தட்ட சந்தோஷமா இருக்க வகையில கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே என்னன்னா, இப்போ எல்லாருமே பெரும்பாலும் ஒரு கட்சி ஆட்சி அமைச்சா கூட குறைந்த ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிப்பாங்க, அதிக அளவுல மெஜாரிட்டி கிடைக்காது, ஒருவேளை தொங்கு சட்டத்தை அமையும்ங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. அதன் விளைவு தான் இப்போ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவங்க என்ன ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அவருடைய தலைவருக்கு, அவருடைய விஜய்க்கு விழுந்த பெண்கள், இளைஞர்கள், ஜென்சி தலைமுறையுடைய ஓட்டுகள் பல கட்சி தலைவர்களும் ஒரு குழப்பத்திலையும் சிந்திக்கவும் வைத்திருக்குது. காரணம் நம்மளுடைய ஓட்டை அவர் பிரிச்சுட்டாருங்கிற ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ திமுக பொறுத்தவரையில காலங்காலமாக சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு தான் விழும் அப்படின்னு ஒரு கருத்தோட்டம் இருக்குது. அது இந்த எலெக்ஷன்ல விஜய் பிரேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு, பட்டியலின மக்கள் மத்தியில திருமாவளவன் தான் இன்னைக்கு அன்டிஸ்பியூட்டட் லீடருங்கிற இது தமிழ்நாட்டுல இருந்துட்டு வருது. இப்போ கடந்த பல வருடங்களாக அவர் தான் இருக்காரு. பெரிய அளவு மற்ற தலைவர் இருந்தா கூட இருக்கிறதுல பெரிய கட்சின்னா அவர் தான் இருக்காரு. ஆனா இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்த பிறகு அதில் சில மாற்றங்கள்லாம் வந்திருக்கு.
ஏன்னா கிராம பகுதிகளில் நகரப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பட்டியல மக்கள் வந்து பலர் வந்து அந்த இதில் விசில் பக்கம் போயிருக்காங்க, விஜய் பக்கம் போயிருக்காங்க. ஒரு சிலர் எலெக்ஷன் முன்னாலேயே ஆக்ஷன் எடுத்து அவர் ஆக்ஷன் எடுத்தார் திருமாவளவன். அவரை இந்த சமயத்தில் தான் அவரே என்ன சொன்னார்னா முதல்ல அவரே போட்டியிடுறதா இருந்தார் இங்கே தேர்தலில் போட்டியிடுறோம். ஏன்னா ஏன்னா டெல்லி பாலிடிக்ஸே இருந்த பிறகு இங்கே வந்து தன்னுடைய கட்சியில் வந்து தன்னுடைய பிடி எப்படி இருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு தெரியல. இங்கே போட்டியிட வந்தார். பிறகு கடைசி நேரத்தில் அதையும் மாற்றிக்கிட்டு இன்னொரு கட்சிக்காரருக்கு அவர் சீட்டு கொடுத்து இது பண்ணார். அவங்க எதிர்பார்த்தது 10க்கு மேலே கேட்டாங்க. ஆனால் 8 சீட் தான் கிடச்சிச்சு. அது அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான். எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலன்ட்டு. இன்னொன்று பிறகு சின்ன பிரச்சனைலாம் அதெல்லாம் சரி பண்ணாங்க. ஆனால் இப்போ தேர்தலுக்கு பிறகு அவர் என்னன்னா இப்போ தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆதரவு பெறும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரேமலதா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் வந்து இளைஞர்கள் சக்தி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக விஜய்க்கு கிடைச்சுள்ள ஆதரவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. நம்ம வைகோ மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூட ஒரு ஆச்சரியத்தக்க முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்பெல்லாம் வரும்போது திருமா மட்டும் அவர் என்னென்ன பண்ணா, ஏன்னா கூட்டணி இதெல்லாம் வரும்போது திமுக தலைமையில் ஆலோசனை நடத்தும் போது எந்தெந்த பகுதியில் நமக்கு ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கலன்னு கேட்டுக்கலாம். அதன் விளைவு தான் அவர் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டணிக்கு சரியா வேலை செய்யலைங்கிற மாதிரி ஓரளவு கணிப்பு எடுத்து அதைத்தான் அவர் வந்து கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இது வந்து அவரு ஒரு உண்மையிலேயே அந்த கட்சி, ஏன்னா இப்பவுமே ஆட்சி எடுத்தாதான் நாளைக்கு அவர் கூட்டணி வந்து ஒரு ஆட்சி வரும்போது நாங்கள் எல்லாம் சரியா செஞ்சோம், இல்லாடா மட்டும் நான் ஆட்சி எடுத்தேன் இந்த மாதிரி அவர் காமிச்சிக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. அதன் விளைவாகவும் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை திடீர்னு வெளியிட்டு தரேன். ஏன்னா நாளை மறுநாள் 2 நாள் தான் இருக்கு ஓட்டு எண்ணிக்கைக்கு. நம்ம எல்லாருமே இந்த ஓட்டு கருத்து கணிப்பை பார்த்து எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆய்வு பண்ணி பல குழப்பங்கள் எல்லாரும் குழம்பி போயிருக்கு. குளத்துல அரசியல் கட்சி தலைவர்களே குழம்பிட்டாங்க அதை கேட்டு. இப்ப இவரும் அதே மாதிரி ஒரு இதுக்கு மனநிலைக்கு ஆளாயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டா ஒரு தெளிவான முடிதான் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற உறுதி அவருக்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் இந்த மாதிரிலாம் ஒரு அறிக்கை விட்டுருக்க மாட்டாரு. நாளைக்கு சப்போஸ் தோத்து போச்சுன்னா நம்மள கேட்பாங்களாங்கிறக்காக முன்கூட்டியே நம்மள கட்சிக்காரங்கிட்ட ஒரு கேட்டிருக்காங்க, புகார் மாதிரி சொல்லிக்காருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம் சார். சீனிவாச ராவ் சார், என்ன சார் காரணம்? தொண்டர்கள் தலைவர்கள் வந்து இணக்கமாக இருக்கிறார்கள், கூட்டணியை தொடர்ந்து நாங்கள் தான் பாதுகாத்து வந்துக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருந்தாலும் கூட தொண்டர்கள் இணக்கமாக இல்லை, அடிமட்டத்தில் கூட்டணி என்பது சரியாக அமையவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் அடிமட்ட தொண்டர்களுக்கு எது மனக்கசப்பின் காரணமாக வேலை செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம் அது? வணக்கம். எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏறத்தாழ தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை முகநூல் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இங்கு கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனங்கள் அத்தனை நிறுவனங்களும் 1-2 நிறுவனங்களை தவிர அத்தனை நிறுவனங்களும் எங்கள் தலைவர் சொல்வதை போல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது எங்க கட்சிக்குள் நடக்கின்ற கட்சி மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரே தவிர இதில் எந்த கூட்டணி உரசலோ அல்லது நெருடலோ எதுவுமே கிடையாது என்பதுதான் ஆணித்தனமான உண்மை. அவர் சொன்னது சரி சார். ஆனா ஏன் மக்கள் தொண்டர்கள் இணங்கி வேலை செய்யவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு நம்ம எப்படியா பதில் புரிஞ்சுக்கலாம்? இல்ல, வேலை எந்த தொகுதியில நாங்க வேலை செய்யலன்னு சொல்லுங்க. 234 தொகுதியிலும் நாங்க வேலை செஞ்சிருக்கோம் எங்க தொண்டர்கள். அப்ப திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருக்கிற வீடியோல அவரே தெளிவா சொல்றாரு, சில இடங்களில் நம் தொண்டர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்பதை நான் அறிகிறேன். அது எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் செய்கின்ற ஒரு நடைமுறைதான். இதை நீங்க அதற்கு கண்டு மூக்கு வாதி வச்சு பார்க்க வேண்டிய சூழல் இல்லை. இல்லை சார், உங்க கட்சியில இருந்து வேற யாராவது சொல்லியிருந்தாலோ அல்லது ஊடகங்களில் வெளியாயிருந்தாலோ
நம்ம அதை குறித்து பெரிதாக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தலைமையே நேரடியாக சொல்லியிருக்கிறார். அதற்கான தரவுகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. அப்ப அங்க தலைமைக்கு சென்று அவர் கவனத்தில் பெற்று அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப அதிகப்படியான தொண்டர்கள் அல்லது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் நடந்திருக்குன்னா கூட, அந்த தொண்டர்கள் ஏன் கூட்டணி முடிவை ஆமோதித்து அதற்கு முழு ஒத்துழைப்பு தரவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது தலைவர் சொல்லியது கட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு வேலை செய்யாத நபர்கள் மீது நம் கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதை எங்க கட்சி மட்டும் இல்ல, எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் இப்ப ரிசல்ட் வந்தாலும் எல்லா இயக்கங்களும் மாற்றுவாங்க பாருங்க. சில எல்லா இயக்கங்களையும் செய்யறதுதான். அது எங்க தலைவர் முன்கூட்டியே எங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த வேலையை செய்திருக்கிறார். வேற ஒண்ணும் இதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. நாங்க ஒண்ணும் அதை தலைவர் சொல்வதை எப்பொழுதும் நாங்க எடுத்துக்கொண்டு போகிறோம். அவர் என்ன சொன்னாலும் அவர்தான், அவருக்கு நிகர் அவர்தான். அது அவர் சுயம்பு தலைவர். தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஆதித்யன் சார், கிரவுண்ட் லெவல்ல நீங்க சொன்ன மாதிரி விஜய் ஃபேக்டர், அதுக்கப்புறம் அதிருப்தி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கூட்டணியில தொடருது அப்படின்னு தலைமை முடிவெடுத்த பிறகு தொடர்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டதுல இருந்தே நிறைய கூட்டணி மாற வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் ஆரம்பித்தது. ஆனா தலைமை முடிவுக்கு பிறகு அந்த கூட்டணி தொடர்ந்தாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில அந்த தொண்டர்கள் கூட்டணியோடு இன்டாக்டா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அவருக்கு அந்த திமுக கூட்டணியில முழு மனதோட பயணிக்கிறாராங்கிற ஒரு கேள்வி என்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவங்க இருந்துட்டு ஆட்சியில் பங்குன்னு ஒன்று ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்தே அவர் கொஞ்சம் மாற்றியே ஒரு கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் திருமாவளவன். ஏன்னா முதல்ல ஆட்சியில் பங்கு வெளியே போனா கூட எங்களுக்கு அதில் கொள்கையில இருக்குன்னாரு. அப்புறம் அப்படி அதிக இடம் கேட்டார். இப்படி ஒரு இதாக பண்ண நாங்கள் வெளியே இருந்தால் வேற மாதிரி இருக்கோம்னாரு. இன்னைக்கு கூட அறிக்கையில் பாருங்க, திமுக அவர் ஒரு கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு நம்ம கருத்து கணிப்பு நடத்துறவங்க சொல்லலாம் திமுக ஓட்டுகளை வச்சு தமிழக வெற்றிகளும் பெற்றுக்குன்னு சொல்லலாம். ஆனா அவரு அறிக்கையில அவரே சொல்ல கூட்டணி கட்சி தலைவராக இருந்துகிட்டு திமுக ஓட்டுகளை தமிழக வெற்றிகளும் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அறிக்கை. அப்படி இது ரியாலிட்டி தானே சார்? இப்ப ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நாள் இருக்கு. சீனிவாசன் சார் உங்களுக்கான நேரத்துல பேசுங்க. அதுதான் சார், அவரு இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கைய ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணாக்கா அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிட போகுது. அப்படிங்கிற நேரத்துல இப்ப இந்த விஷயங்கள் பேசுவதால எந்த விதத்திலையும் கட்சியினரோ அல்லது வாக்குகளோ பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப ரியாலிட்டி என்னன்னு அவர் கட்சி தொண்டர்களுக்காக பேசின வீடியோ அது சரியா தானே இருக்கு. அதுல நம்ம குறை சொல்ல இல்லை இல்லையா? அப்ப ரியாலிட்டியை பேசிதானே ஆகணும். திமுக அவங்க நாங்க வெற்றி உறுதி நம்ம அந்த மாதிரி மட்டும் தான் சொல்லிக்கிறோம். பெரிய அளவுல மற்ற கட்சிகளோ குறை கூறியோ எதுவுமே அவங்க சொல்லலை இது வரைக்கும். ஏன்னா தேர்தல் முடிவு பிறகு எப்படினாலும் சொல்லலாம், அவங்களும் சொல்லலை. காங்கிரஸ் ஆனால் கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் இனிமேல் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருப்போம் எதிர்கட்சியாக இருப்போம் இப்போ ஆரம்பித்தாங்க. ஏன்னா முன்னால ஆரம்பத்திலே திருமாவளவனுக்கு ஒத்த கருத்து அந்த ஆட்சியில் பங்குன்னு விஜய் என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கே காங்கிரஸ் அதுக்கு ஆர்ந்தரிச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அங்கே போக பார்த்து கடைசியில் இங்கே பிடிச்சி இழுத்து வச்சு கூட்டணியில் வச்சாங்க. இப்போ அந்த இது ஆரம்பிச்சிட்டாங்க, பழையபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதே இது இப்போ அப்படிலாம் வரும்போது ஒரு 2 நாள் அவரால் பொறுக்க முடியாதான்னு நான் கேட்குறேன். ஏன்னா அவர் சார் சொன்னார் அவர் கட்சியில் மாற்றங்கள் செஞ்சு வச்சு. ஏன்னா இப்போ ஷானவாஸ் எஸ்.எஸ். பாலாஜிலாம் பதவி கொடுத்தாரு, அதெல்லாம் சரிதான், அவர் இப்போ போட்டு வர சரிதான். ஆனால் இப்போ தலைவர்கள் என்ற முறையில் இப்போ நம்ம தனிப்பட்டவர்கள் கருத்து கணிப்பாளர் எல்லாம் கருத்து சொல்லணும், அது விஷயம் வேற. கூட்டணியில் இருந்துக்கிட்டு தேர்தல் முடிவு வர்றதுக்கு 2 நாளைக்குள்ள ஒரு கருத்து சொல்லணும்னா அப்போ வேற முடிவுகளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அவருக்கு இருக்கா? ஏன்னா தேர்தலுக்கு பிறகு எப்படினாலும் இந்த கூட்டணி இப்போ இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இந்த கூட்டணிகள்ல மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா காரணம் தமிழக வெற்றிகளுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாரும், அதாவது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்கோ அது வேற விஷயம். ஆனால் ஒரு தாக்கத்தை மற்ற கூட்டணிகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அவருடைய வாக்கு சதவீதம் வந்த உடனே இவ்வளவு வாக்கு வந்துட்டாருங்கிற ஒரு இருக்கு. ஏன்னா காலங்காலமா போட்டியிட்ட நாம் தமிழர் கழகத்து அவருடைய வாக்குகளே அவர் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க, பாதி வாக்கு வாங்கிட்டாரு.
ஏன்னா இந்த வாக்கு மாற்றத்துல பாதிக்கப்படுறது திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து யாருடைய ஓட்டு? திமுக கூட்டணி ஓட்டு தான். அப்படி இருக்கும்போது அவர் இப்பவுமே இந்த ஒரு 2 நாளுக்குள்ள பொறுக்காம யார் சொல்றாருன்னா, ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு கூட்டணி தொங்கு சட்டசபை இந்த மாதிரி நிலை வரும்போது ஆட்சியில் பங்குங்கிற கோஷத்தை வந்து, ஏன்னா பிரேமலதா ஏற்கனவே கோடிட்டு காமிச்சிருக்காங்க, நாளாந்தை பேசுவோம். இல்ல சார், பிரேமலதா அவர்கள் வந்து 4ஆம் தேதி பேசலான்னு இருக்காங்க. காங்கிரஸ் ஜவடேகர் வந்து கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இருக்காரு. வைகோ வந்து டிவிக்கு அதிகப்படியான வாக்குகளை பெறும் அப்படின்னு பக்கத்துக்கு அவர் சொல்லி வச்சிருக்காரு. எல்லாரும் ஒரு பக்கம் கேட்டு போட்டே வராங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் பேச்சில் இந்த பேரம் பேசுவதற்காக தயாரா இருக்க மாதிரியே தெரியலையே சார். இல்ல அந்த அந்த டோன்ல அவர் பேசின மாதிரி இல்லையே சார். 2 மாதங்கள் அவர் இப்படி வெளிப்படையா பேசினா கூட தொடர்ந்து அவர் திமுக கூட்டணியில தான் இருக்கார். அதை விட்டு அவர் மாற்றம் இல்லை. ஆனா பேச்சு வந்து வேணா வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடா பேசியிருந்தா கூட கூட்டணி விட்டு வெளியே போகலை. அவர் அதையும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்க வந்து ஆட்சிக்காக மட்டும் இல்லை, இந்த ஒரு கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ அவர் இன்னைக்கு இந்த அறிக்கை விடுற பார்த்தான்னா, ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு கூட்டணி மந்திரி சபை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது தங்களோட நிலையை பலப்படுத்திக்கணும். அதுக்காகவே அவங்க கட்சியினரை இப்பவுமே ஒரு ஸ்டடி பண்றதுக்காக சொல்றாரான்னு நினைக்க வேண்டியது. தொடர்ந்து பேசலாம் சார். சார் சீனிவாச ராவ் சார், முக்கியமா ஆமா, இப்போ தங்களோட கட்சி தொண்டர்கள் செய்த தவறை மிக நேர்மையாக கண்டிச்சிருக்கார் அப்படின்னு நீங்க வைக்கிற அதே தருணத்துல விசிக கட்சியினருக்கு நிகழ்ந்த சில விஷயங்களை மற்ற கட்சியினால, தங்கள் கூட்டணி கட்சியினால நடந்த சில விஷயங்களுக்கு எந்தவித எதிர்ப்பு குரலும் கொடுக்காம இருந்தார். தோழமை சுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அவர் பண்ணாம இருந்தார். அதனால தொண்டர்கள் எதுவும் சோர்வடைஞ்சிட்டாங்களா? நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். இல்ல, நீங்க தொண்டர்கள் சோர்வுலாம், அதான் எங்க தலைவரை பார்த்தாவே இன்னும் அவரு ஓய்வுல இருக்கும்போது கூட பெங்களூர்ல ஓய்வுல இருக்காரு, அங்கேயும் போய் தொண்டர்கள் அவரை வந்து நச்சரிக்கிறாங்க. தொண்டர்கள் பிரச்சார வேன்ல இருந்து விசிக பிரமுகர் கீழே இறங்கி நிக்க சொல்லப்படுகிறார். அதை குறித்து எந்த விதமான கண்டனங்களையோ அல்லது தோழமை சுட்டுதலையோ செய்யவில்லை அப்படின்னா, அப்ப தங்களுக்காக தங்கள் தலைவர் நிற்பாருங்கிற எண்ணம் எந்த கட்சியினரா இருந்தாலுமே போயிடும் இல்லையா? அதன் வெளிப்பாடாக கூட சில இடங்களில் வேலை செய்யாம இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க குறிப்பிட்ட மாதிரி. ஐயா காட்பாடி தொகுதியில மேனாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பிலிப் அவர்களை கீழே இறங்கு, அதாவது வந்து அதுல ஒரு ஆளுதான் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால கீழே இறங்கு அப்படின்ற மாதிரிதான் அவர் வந்து அந்த கருத்தில தான் சொல்லியிருக்காரு. அது திருத்தி அது சமூக ஊடகங்கள் அதை வேறு மாதிரியான கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. சில இடங்கள்ல பானை சின்னங்கள் எந்தெந்த தெருக்களில் வரையப்பட வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் கூட இருக்கு, சங்கடங்களை நாங்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னுறாரு. அதே அந்த தெருக்களில் திமுகவோ மதிமுகவோ காங்கிரஸ் பிரமுகர்களோ இருக்கிற அந்த தெருக்களிலோ அந்த வீடுகளிலோ கூட இந்த சின்னங்கள் வரைய அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற இடத்துல கூட திருமாவர்களை வந்து எந்த கேள்வியோ ஆதங்கத்தையோ வெளிப்படுத்தலைன்னா சோர்வு அடையத்தானே செய்வாங்க. அப்ப எப்படி கட்சிக்காக உழைப்பார்கள்? நெறியாளர் ஒரு நிமிடம். அதாவது பானை சின்னம், அதாவது எங்க பகுதியில மட்டும், அதாவது சேரிகள்ல மட்டும் நிறையாக வரையப்பட்டது. ஆனால் அதாவது அந்த உயர் சாதி அந்த பிசி எம்பிசி இருக்கின்ற தெருவுகளில் குறைவாகத்தான் வரையப்பட்டது. அதற்கு காரணம் சாதிய அந்த இறுக்கம், சாதிய படிமான இறுக்கம் தானே தவிர இது அரசியல் கட்சி, தனி அரசியல் கட்சி வேறு, சாதி இறுக்கம் வேறு என்பது பிரித்து பார்க்க முடியாது. 2000 ஆண்டுகால பழமை வாய்ந்த அந்த சாதிய இறுக்கத்தை
பிசிக என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பெற்றுத்தரத்தான். அந்த கட்சிக்கே அந்த உரிமைகளை கேட்க முடியல அப்படின்னா அதற்கு பின் எதற்காக எங்களுக்கான நான் பேச தலைவராக வரல, இருக்கிறீங்கன்னு நான் கேள்விதானே சொல்றேன். வைப்பாங்க. 2000 ஆண்டுகளாக அந்த சாதிய படிமானம் உள்கட்டுமானம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பார்ப்பனிய அந்த மனு தர்மம் இன்னும் சனாதன தர்மம் இன்னும் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் இந்த சின்னம் வரைவதில் மாறுபட்ட கருத்து இருக்கத்தான் செய்கிறது. அதை நான் உண்மையாக ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது காலப்போக்கில் காலம் மாற மாற எங்கள் இயக்கம் வலுபெற அது இன்னும் மாற்றம் அடையும். கூட்டணி அதற்காக நாங்கள் ஒருபோதும் தோய்ந்து ரொம்ப சரி சார். ஆனா கூட்டணி தர்மம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்க திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டணியிலிருந்து தர்மத்திற்கான குரல் ஏன் ஒலிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி உங்க தொண்டர்கிட்ட இருக்கே சார். இல்ல அதாவது எங்க தலைவர் ஐயா, எங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அதான் ஐயா சொன்னார்ல, தாவேகா எங்களுடைய ஓட்டுகளை பிரித்து விடுவார்கள். அப்படி இல்ல. விஜயகாந்த் ஆரம்பிக்கும் பொழுது கூட, தேமுதிக மதுரையில் ஆரம்பிக்கும் பொழுது கூட எங்கள் வட மாவட்டங்களில் இருக்கின்ற வன்னியர் வாக்குதான் அதிகமாக போய்விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் ஒருபோதும் இருங்க நான் பேசிடுறேங்க. ஒருபோதும் வாக்குகளை யாரும், அதுவும் அமைப்பா இருக்கின்ற முற்போக்கு எண்ணம் கொண்ட விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகளை யாராலும் அதை களவாட முடியாது. விஜய் வருவார், விஜயகாந்த் வந்தார், இன்னும் எத்தனையோ பேர் வருவார்கள் போவார்கள். ஆனால் எங்கள் களம் என்பது மாறுபட்ட களம், சாதி ஒழிப்புக்கான களம், பார்ப்பனிய எதிர்ப்புக்கான களம், சனாதனத்தை எதிர்ப்புக்கான களம். எங்கள் களத்தில் யாரும் எங்களோடு போட்டி போட முடியும். அதை நான் வலுவாக எடுத்துரைக்க சொல்லுகிறேன். நன்றி சார். சார் ஆதித்யன் சார், இப்ப கூட்டணி தர்மம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு திருமாவளவனர்கள். ஆனா கூட்டணி தர்ம சங்கடத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எந்த சமிக்கையுமே இல்லை கூட்டணி விட்டு வெளியேற வேண்டாம், ஆனால் அப்படியான ஒரு பேச்சோ அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவோ பேசலை. அப்படின்னா வேற போக்கிடமே இல்லை, இங்கே தான் இருப்பாங்கன்னா அவர்களுக்கான அந்த பார்கெனிங் பவரே கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்சும் திருமாவளவன் அவர்கள் ஏன் தொடர்ந்து அந்த கட்சியிலே இருக்காரு? எந்த ஒரு சமிக்கையும் காட்டாமலே அமைதியாக இருக்கிறார்? அதன் பின்னணிகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இப்போ இன்னைக்கு அறிக்கையில கூட சொல்லியிருக்காரு, நான் மட்டும் இந்த அணியில இல்லாட்டினா வெளியே விடுதலை செய்து வெளியே வந்து அரசியல் கிழமை மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். மாற்றம்னா விஜய் பக்கம் வந்திருந்தேன்னா அரசியல் கிழமையா மாறி இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படி நாங்கள் வராமல் இருக்க எங்களோட பெருந்தன்மைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எதனால மாறலை நான் சொல்றேன்னா, அவர் மாறுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு. ஏன்னா ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி, அங்கே அவர் போக முடியாது. கொள்கை ரீதியாக அதிமுகவோட பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறார், அங்கே போக முடியாது. ரெண்டாவது விஜய் பக்கம் போனால் இவர் மட்டும் தனியாக போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ் போனால் பின்னால் போயிருக்கலாம், ஒரு தனியாக ஒரு ஃப்ரெண்ட் அமைக்கலாம். அந்த கம்யூனிஸ்ட்கள் போனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மக்கள் நல கூட்டம் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் அமைக்க முடியல. விஜயை தொடர்ந்து குரல் கொடுத்தா கூட யாருமே ஆட்சியல் பங்குக்கு வரவே அவங்க போகலை. அப்போ இவங்க தனியாக மட்டும் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்னும் அவருடைய வீக் ஆயிரும். அதனால இங்கே இருக்குன்னு முடிவு பண்ணி டிவிகேக்கு போயிருந்தா திமுக கூட்டணியில கொடுத்த சீட்டுகளை விட கூடுதலான சீட்டுகள் தான் கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அவரோட வாக்கு வங்கியோட கணக்கையும் கூடவே சேர்த்து காமிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை கூட அவர் அதை எடுக்கவே இல்லையே சார். அந்த நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லையேங்கிறதான் பார்க்க முடியுது. ஏன்னா அவரே வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார், பின்பு வாபஸ் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு நடந்த பிறகும் கூட ஏன் அவரோட விஷயங்களை விட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுது இல்லையா? அவர் இப்போ நீங்க சொல்ற மாதிரி டிவிகே கூட்டணிக்கு போயிருந்து அதிக சீட்டு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இப்போ இன்னைக்கு அந்த கட்சிக்கு போயிட்டாங்கிறதுனால அவர் தொண்டர்களும் இருட்டே இருந்திருப்பாங்க ரெண்டு. அதனால அங்கே போயிருந்து அந்த ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவர் இதுக்கு இந்த தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் வெற்றி கழகத்தை பற்றிய கருத்து கணிப்புகள் அவருக்கு சரியா புரிபடலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஆட்சி இருப்பாங்கன்னா சொன்னா கூட இந்த அளவுக்கு இப்போ தேர்தலுக்கு பிறகு மாதிரி
இவ்வளோ எழுச்சி அவங்களுக்கு கிடைக்குங்கிறத அவர் வந்து எண்ணி பார்த்துருக்க மாட்டார் ஒன்று. அதனால இருக்க வரைக்கும் அதை கிடைச்ச வரைக்கும் நம்ம திமுக அணியிலே உட்கார்ந்து தொடர்ந்து அங்கேயே இருந்தோம். ஏன்னா கூட்டணி யாருமே போகலை அந்த அணியிலேருந்து. இப்போ நம்ம மட்டும் போனால் அதுக்கு அங்கே போய் ஒரு அன்டெஸ்டட் தானே அது விஜயனுடைய கட்சி. இப்போ தான் தேர்தல் எலெக்ஷன் போகிறது, அதுவும் கவுண்டிங் போகிறத இப்போ இன்னும் அவங்க ஆட்சி அமைக்கிறது எல்லாமே பனையூருக்கு எப்படி கூட்டம் வரும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. வந்து அந்த அளவுக்கு போயிட்டாங்க அந்த தேர்தல் கணிப்புகளோட பார்த்து. அது இப்போ தான் எல்லாம் மிரண்டு போய் இப்போ ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவராக அந்த வகைதான் இவரும் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் யாரும் விஜய் வந்து இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு திருமாவளவன் நினைச்சிருக்க மாட்டார். ஆட்சியில் பங்குன்னு கூப்பிட்டாலும் கூட இந்த அளவுக்கு வருவார், தாக்கம் வரும்னு சொல்லி நினைச்சிருக்க மாட்டார் தான் நான் கருதுறேன். அதனால தான் அவர் வந்து போகலை. இருக்க வரைக்கும் திமுகவிலே மேக்சிமம் நம்ம அதிக சீட்டு வாங்கி போட்டி விடுவோம் அப்படிங்கிற நிலைமையில இருந்து பண்ணியிருப்பாரு. அவரால் வெளியே போக முடியாது. ஏன்னா அவரு வெளியே போனார். இப்போ அவர் வெளியே போனார்னா திமுக இன்னொரு பட்டியலிட தலைவரை உருவாக்கும். அவங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லை, அவங்களுக்கு கூட்டணிக்கு ஒரு தலைவர் வேணும். ஏன்னா வழக்கமாகவே திராவிட கட்சி எல்லாத்தையும் ஒரு கூட்டணிக்குன்னா தலித் இனத்தில் இருப்பாங்க, அந்த பகுதியில் இருப்பாங்க, இன்னொரு கட்சியில இருப்பாங்க. அப்படி ஒரு தலைவரை உருவாக்குவதும் தயங்காத திமுக. அவங்க ஆர் ராசா இருக்காரு, ஆர் ராசா இருக்காருல கூட கூட்டணி ஒரு பெரிய ஒரு 10-20 இல்ல எல்லா கட்சியிலும் எல்லா சமூகத்திற்கான பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு தனி கட்சியாக அந்த சமூகத்திற்கான ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கிறது விசிகா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வெற்றிடம் இருந்தா தானே இன்னொரு கட்சி வர முடியும். அதற்கான இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இப்ப அவரு போயிட்டாருன்னா அவர் இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு என்ன கருத்தியல் வைக்காருன்னா, என் கட்சியில உள்ள பட்டியல மக்கள் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைன்னு சொல்ல முடியாது. எந்த கட்சியில இருந்தாலும் அவங்க பட்டியல மக்கள் இருந்தாலும் அவங்களும் விடுதலை சிறுத்தை தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, பேசியிருக்காரு. ஆனா அவர் வந்து அவருடைய செல்வாக்குங்கிறது வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் பரவலா இருக்குன்னு சொல்ல முடியாது. வட மாவட்டங்கள்ல சென்னை சுற்றுப்புறங்கள் இங்கெல்லாம் அதிகம் இருக்கு, அவர்லாம் இருக்கு. தென் மாவட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பாக்கெட் மாதிரி இருக்கு. ஆனா அதை காரணம் காட்டி அதனால இவர் இல்லைன்னு வைங்களேன், இப்ப இன்னொரு தலைவர் உருவாகார். கட்டாயம் இந்த கட்சிகள் வந்து திமுக வந்து உருவாக்க தயங்காது. ஏற்கனவே நம்ம சில சினிமா இயக்குனர் நம்ம மாரி செல்வராஜ்லாம் அவரெல்லாம் அவருக்கு அரசியலுக்கு வருவாங்க எதிர்பார்த்தாங்க அது இவர் இருக்கும்போது. அது இந்த வரல. ஏன்னா திருமாவளவனும் நல்லா நம்புறாங்க திமுக. ஆனா அவருக்கு சில ஆதங்கங்களை அப்பப்போ அவரு வெளிப்படையா பேசுறதுனால ஒரு பிரச்சனை. மற்றபடி அவரு திமுக இருந்துகிட்டே ஏதோ சாதிக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து கட்சியில வந்து அந்த ஒத்துழைப்பு கீழ்படுத்த கிடைக்கல. ஏன்னா எலெக்ஷன்லாம் மாவட்ட எல்லாம் ஏத்து போனாரு, பிறகு நீக்கினாரு, இப்பெல்லாம் பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா கட்சி அமைப்புகள் வந்து இப்போ சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி வேட்பாளர் இந்த மாவட்ட நிர்வாகி தேர்வு இதெல்லாம் முறைப்படி நடக்குதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. சின்ன கட்சிகள் நியமனங்களே தான் வர்றாங்க. மாவட்டத்தை இப்போ ஒரு மாவட்ட எலெக்ஷன் அவங்க கட்சியில தேர்தல் நடந்துச்சு, மாநில தேர்தல் அப்படிலாம் நடக்குதான்னு பாருங்க. அவங்க சட்டத்தில் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அது மற்ற பெரிய ஈவன் திமுக கூட 3 வருஷம் ஒருத்தர் நடக்கும். அந்த மாதிரி பெரிய அளவில் எங்கே நடக்கும் மற்ற கட்சிகள். அதனுடைய விளைவு தான் வந்து இந்த மாதிரி திருமாவளவன் அந்த கட்சியில யாருமே ஒரு 4-5 பேர் தவிர யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வச்சிருக்காங்க. அதனால அவர் வந்து இந்த தன்னை மட்டுமே நிலைநிறுத்தி வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ அங்கே ஒரு இன்னொரு தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தலைவருக்கு கொல்லப்பட்டு விட்டார். அவர் மனைவி வந்து தேர்தலில் நிற்கிறாரு. அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது நிற்கார். ஒரு காலத்துல முன்னால நம்ம திருநெல்வேலியில வெங்கடேஷ் பண்ணையார் கொல்லப்பட்டார். அப்போ அவர் மனைவியை நிப்பாட்டி அதனால கண்டு அனுதாபாளையில ஓட்டெல்லாம் வாங்கினாங்க திமுக. இப்போ அதே மாதிரி அவங்க எதிர்கட்சியில் அதே மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு முனைவர் பட்டம் படித்து ஒரு தலைவராக வளர்ந்து இருக்கிற போது அவர் மட்டும் தான் நிற்கிறாரு. அவரும் எதிரடிக்கு போயிட்டாருன்னா கட்டாயம் அவங்க மாற்றி ஏற்பாடு பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்கு தங்களுக்கு ஒரு தலைவரை வேணும்னு நினைப்பாங்க. அது எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவரே இருந்துட்டு இருக்காரு. இங்க இருந்தால் கூடுதலாக சலுகையில வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு மக்களுக்காகவும் பாடுபடணும்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். சார் சீனிவாசன் சார், திருமாவளவன் அவர்கள் தலித் மக்களிட இருக்கிற அந்த ஆதரவை இழந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நிற்க வேண்டிய தருணங்களை எல்லாம் கூட்டணி கட்சிக்காக நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட வெளிப்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியுமா? அதே மாதிரி ஆதித்தன் சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இங்கிருந்து விலகி சென்றால் அந்த மக்களுக்கான ஒரு தலைவனை
தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அது நிகழும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த 2 புள்ளியிலும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது, எதற்காக விசிக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக சரியாக நிற்கிறாரா அப்படிங்கிற கேள்வி பொது வழிகள்ல இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அவரு ஆதிரன் சொல்வது அவருடைய தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் அதை மறுக்கிறேன். ஆதிரன் சொல்லுகிற கருத்தை மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தை ஆரம்பிக்கப்பட்டது சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை, பெண்ணடிமை மீட்பு, வல்லாதிக்க எதிர்ப்பு, என்ன வல்லாதிக்க எதிர்ப்பு, இப்படி மகளிர் உரிமை காப்பு, இப்படி 5 கொள்கைகளை முன்வைத்து தான் அமைக்கப்பட்டது. இந்த கொள்கையை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோம். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதறாமல் உத்தியை மாத்து என்று சொல்லியிருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர். ஆனா இந்த 5 கொள்கையிலையும் காப்பாத்துறத பார்ட் டைமாவும் கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறது தான் முழு நேர வேலையாகவும் விசிகாவுக்கு மாறிவிட்டது அப்படிங்கறதான் அரசியல் விமர்சனமாக வைக்கப்படுகிறது. நாங்கள் இந்த கூட்டணி விட்டு போனால், மதசார்பற்ற கூட்டணி விட்டு வெளியேறினால், நாங்கள் மதவாத சக்திகளோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தாக வேண்டும். எதிர்முறையில் இருப்பவர்கள் மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள். சாதியவாத சக்திகளோடு மதவாத சக்திகளோடு எப்படி நாங்கள் கைகோர்ப்பது? எந்த விதத்தில் நாங்கள் கைகோர்ப்பது? நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வலியுறுத்தி தான் மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சியை, முத்தையல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.